ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 1ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளாக இதை நாங்கள் வழங்குகிறோம். நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இப்போதும் ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் இரத்தத்துக்காக நாம் 7 விசை மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போதும் மத்தியில் இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் முன்னே வந்து ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். அன்பின் நல்ல தேவனே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில கூட திரும்பமாக உங்களுடைய சமூகத்தில் கூடி நிற்கும்படி நீங்கள் கிருபை செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 6 மாதங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் முடித்துபடி கிருபை செய்தீங்களே, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை நடத்தி வந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த இரு செய்திகளையும் உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் எங்களோடு பேசி இடைப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்திகள் எந்தெந்த வீடுல ஒளிபரப்பாகுதோ ஏசப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதன்படி நாங்கள் நடக்க, இது எங்கள் வாழ்க்கையில இறுதி வரை பற்றிக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக நமக்கு 2 யூடியூப் ப்ரோக்ராம்கள் மட்டுமல்லாது சில கூடுகைகளை நாம் நடத்துகிறோம். பகுதி வாரியாக சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவத்தியூர் தேரடி பகுதியில் இருக்கிற ஏகவள்ளி அம்மன் கோயில் தெருவில் ஒய்எம்சி ஹால் ஒன்று இருக்கிறது. அதில் ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் சுவிசேஷம் போதிக்கப்பட்டு தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கூடுகையை நடத்தி தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் இருக்கிற SM மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். இவைகளெல்லாம் சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது, தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளுக்காக ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. செப்டம்பர் மாதத்தில் நம்ம எம்பிடி மினிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் யூடியூப்பில் கொடுக்குற அந்த ப்ரோக்ராம்கள், இந்த வருஷத்தில் கொடுக்குற அந்த ப்ரோக்ராம்கள், அது மாத்திரமல்லாது தாம்பரம் கேம்ப் ரோட்டில் நம்ம கொடுக்குற செய்தி, இதனுடைய அடிப்படையில் ஒரு பைபிள் எக்ஸாம் வந்து நடத்துகிறோம். 3 மணி நேரம். அது மார்ஸ் மெட்ரிகுலேஷனில் செப்டம்பர் மாதத்தில் நடத்துவோம். அது தேதியை பின்பு உங்களுக்கு அறிவிப்போம். அதற்கான சிலபஸ்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போடுகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வேதத்தை படித்து அதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களை வருகிற எல்லாருக்கையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியும் கூட இந்த நாளில் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் ராஜா பெஞ்சமின் ஷீபா தம்பதிகள், அவருடைய பிள்ளைகள், அந்த குடும்பத்தினரை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நம்ம 2 செய்திகளை கேட்க போகிறோம். சின்ன சின்ன செய்திகள் தான். நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். இந்த செய்திக்கான ஆதார வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிப்பார்கள். முதலாவது செய்தியை டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுப்பார்கள். அடுத்து நானும் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறோம். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 2 சாமுவேல் 19:38. அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உம் பார்வைக்கு நலமானபடி நான் அவனுக்கு நடப்பித்து, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக
கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக ஆண்டவரே, கர்த்தர் இந்த மாதத்தின் பிரதானமாக ஒரு மாதமாக இந்த வருஷத்திலே இந்த மாதம் எனக்கு அமைய கிருபித்தார். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கே the blessings of this month be bestowed upon us even this day. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு இன்றையிலிருந்து அதை அனுபவிக்க கிருபித்தார். என்னை மூடி மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. அவரில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு ஒரு பைபிள் கேரக்டர், பைபிள் கதாபாத்திரத்தில் ஒரு பெயர். அவர் பேர் கிம்காம். கிம்காம் பார்ப்பதற்கு ஒரு சீன ஒரு பெயரை போல காணப்படுகிறது. சீனால தான் இந்த மாதிரி பெயரெல்லாம் வைப்பாங்க. இதை நான் கேட்டிருக்கிறேன் சிலர். கிம்காம், காம் கிம், கிம்ஜி, இந்த மாதிரி பெயரெல்லாம் சீனால, ஒருவேளை ஜப்பான்ல வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரியான பெயர்கள் உள்ள ஒரு தேசம்தான். ஆனா பைபிள்ல இப்படி ஒரு பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் இடத்துல நான் இதை பேசும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு பேர் இருக்கிறதே பைபிள்ல எனக்கு தெரியல பிரதர், நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது, எங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்து காண்பிச்ச போது அவங்களுக்கு வியப்பா இருந்தது. ஏன்னா ரொம்ப பேசப்படாத ஒரு பெயர் இது. ஆனா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெயர். மகதலேனா மரியாள் சொன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். யூதாஸ் காரியோத்து எல்லாருக்குமே தெரியும். சீமோன் பேதுரு எல்லாருக்குமே தெரியும், பரிட்சயம். தாவீது ராஜா ரொம்ப பரிட்சயம். சாலமன் ராஜா ரொம்ப பரிட்சயம். யோசபாத் ராஜா ரொம்ப பரிட்சயம். ஆபிரகாம் தெரியாதவங்களே இல்லை. கிம்காம் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே கூட அதை பற்றி ரொம்ப தெரியல. ஆனால் நான் படித்த பிறகுதான் அவர் அதில் பைபிளில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பது தெரிய வருகிறது. பர்சில்லாவின் மகனாக இந்த கிம்காம் காணப்படுகிறார். பர்சில்லாவை நம்ம அடுத்த புதன்கிழமை நம்ம பார்க்கலாம், பர்சில்லாவை பற்றி. ஆனால் இன்னைக்கு அவருடைய மகனாகிய, அவருடைய அடியானாகிய காணப்பட்ட கிம்காம் என்ற ஒரு மனுஷனை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசப்படாத ஒரு பெயர். என் விருப்பம் என்னன்னு சொன்னா, எதெல்லாம் ரொம்ப பேசலையோ அதுக்கு பிரபலியம் கொடுக்கணுன்றது தான் என்னுடையது. பேசுறவங்களையே பத்தி இன்னும் நிறைய பேசி பேசி என்ன பிரயோஜனம் பாருங்களேன். அஃப்கோர்ஸ் இயேசுவானவரை பத்தி கண்டிப்பா பேசணும், அது இல்லாத பிரசங்கம் எதுவுமே கிடையாது. இஸ் such a incomparable person to any human beings. அவர் இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனோடையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. இயேசுவானவரை பத்தி கண்டிப்பா பேசணும், ஆவியானவரை பத்தி பேசணும், பிதாவாகிய தேவனை பத்தி பேசணும், அது கடவுளை பத்தி பேசுகிறது. ஆனா பைபிள் கேரக்டர்ஸ் வரும்போது நிறைய பேசப்படாத இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்க மட்டும் இன்னைக்கு தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறதுனால அதை எடுத்து இன்னைக்கு நாம பேசுகிறோம். அந்த மனுஷன் பேர் கிம்காம். எங்க வருதுன்னு சொல்லி பார்த்தா 2 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 37வது வசனத்துல ஒரு தடவை, 38வது வசனத்துல ஒரு தடவை, 40வது வசனத்துல ஒரு தடவை, 3 இடத்துல வருது. அதனால அவருக்கு நான் கொடுத்திருக்க இந்த செய்தி கொடுத்திருக்க பேரு கிங்காம். இந்த கிங்காமுடைய 3 தன்மைகளை 3 விதமா பேச போறோம். 37வது வசனத்துல பார்சில்லாவும் கிம்காமும், 38வது வசனத்துல தாவீதும் கிம்காமும், 39வது வசனத்துல கிம்காமின் கீழ்ப்படிதல், அதுதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இதுக்கு நான் 3 ஏ என்ற ஆல்பபெட்டை வைத்து நான் பேச விரும்புகிறேன். ஏ என்ற ஆல்பபெட், முதல்ல ஆல்பபெட் ஆம்பிஷன், 2வது அக்செப்டன்ஸ், 3வது அக்கம்பனன்ஸ் இல்லைன்னா அக்கம்பனை. 3 காரியங்கள். முதல் ஏ என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க ஆம்பிஷன் ஆஃப் பர்சில்லா. 2வது ஏன்னு சொன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் கிங் டேவிட். 3வது அக்கம்பனையிங் ஆஃப்
கிம்காம். இந்த 3 காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். 37வது வசனத்துல உமது அடியானாகிய கிம்காம் கூட வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 37வது வசனத்துல பாத்தீங்கன்னா பர்சிலா சொல்றாரு, உமது அடியானாகிய கிம்காம் கூட வருவான். 38வது வசனத்துல பார்த்தீங்கன்னா பர்சிலாவை பார்த்து தாவீது சொல்றாரு, கிம்காம் கூட வரட்டும், கூட வரட்டும், என்னோடு கூட வரட்டும். கடைசியாக 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா அடியானாகிய கிம்காம் தாவீதோடு கூட கடந்து போனான். He accompanied. தாவீதோடு கூட போனான். கூட வருவான், கூட வரட்டும், கூட கடந்து போனான். இந்த 3 காரியங்களை வைத்து தான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். இந்த மாசத்துல கூட வருவீங்க தேவனோடு. நீங்க தேவனோடு கூட வருவீங்க, கூட கடந்து போவீங்க. தேவன் சொல்றாரு கூட வரட்டும், அக்செப்ட் பண்றாரு, கூட வரட்டும். இன்னைக்கு இதுதான் செய்தியின் முக்கியமாக இருக்கு. You will accompany the Lord. The Lord will accept you. That is your ambition. இந்த 3 காரியங்கள். முதல்ல ஆம்பிஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. செய்தி சுருக்கமா இருந்தாலும் அதோடைய முழுமையை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். செய்தி ரொம்ப பெரிய செய்தி இல்லை, ஒரு தாட்டுன்னு சொல்லாமே. தாட்டுன்னு சொன்னா ஒரு சின்ன நினைப்பூட்டுதல், இல்லைன்னு சொன்னா ஒரு காரியத்தை எடுத்து முக்கியத்துவம் படுத்தி அதை மட்டும்தான் சொல்றது. பெரிய மெசேஜ் மாதிரி இல்லைனாலும் கொடுக்கப்படுகிற இந்த தாட்டை நீங்க முழுமையாக உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வாங்கி கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். முதல் காரியமாக சொல்லப்பட்டிருக்குது, பர்சிலா 80 வயதனா இருந்தார். அவர் மிகவும் வயது சென்றவராக இருந்தார். 80 வயது உள்ளவனாக இருந்தார். தேசத்திலே பெரிய மனிதனாக இருந்தார். தாவீதை பராமரித்து வந்தவராக இருந்தார். தாவீதுக்கு வழிவிட்டு அனுப்புகிறவராக இருந்தார். தாவீது அவர் ஒரு அழைப்பை வைக்கிறார். தாவீது பர்சிலாவுக்கு, நீ என்னோட கூட எருசலேமுக்கு வா, நான் உன்னை அங்கே பராமரிப்பேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், நீ எருசலேமுக்கு வா. அப்போ அவரு பர்சிலா சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் 80 வயது உள்ள கிழவனாயும் இருக்கிறேன், என்னுடைய நாட்கள் எவ்வளவுன்றது எனக்கு தெரியாது, ஆனாலும் கூட என்னுடைய உமது அடியானாகிய கிம்காம் உம்மோடு கூட வருவான், உமது பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும். அதுதான் அங்க 38வது வசனத்துல 37வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 37வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, he will be a replacement. நான் வரமாட்டேன் தாவீது ராஜாவே, நான் வர முடியாது, நான் வயது சென்றவனா இருக்கிறேன், என்னுடைய நாட்கள் எவ்வளவு தெரியல, ஆனா என்னுடைய மகனாகிய உமது அடியான் கிம்காம் உம்மோடு கூட வருவான். இதுதான் அவருக்கு ஒரு ஆம்பிஷன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷன் வேணும். இந்த மாசத்துல ஒரு ஆம்பிஷன் வைங்க. தாவீது ராஜாவின் இடத்துல பர்சிலா வைத்த ஒரு ஆம்பிஷன் இதுதான். ஆம்பிஷன் சொன்னா ஒரு குறிக்கோள், ஒரு கோல். நிறைய பேர் குறிக்கோள் ஆம்பிஷனே இல்லாம லைஃப்ல இருப்பாங்கல்ல. ஆம்பிஷனும் இருக்காது, வெளியே சொல்லவும் மாட்டாங்க. இது ஒரு நாள் பிரதர், இதுவும் ஒரு மாசம், இந்த ஜூலை மாசமும் ஒரு மாசம் தான், ஜூலை மாசம் ஒரு மாசம் தான், எல்லா மாசம் வந்தது இல்லை. அதே போல இதுவும் ஒரு மாசம் இல்லைங்க. யூ ஷுட் ஹேவ் an ambition. நான் சொல்றது அதான். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆம்பிஷன்ஸ். இங்கே பர்சிலாவுடைய ஆம்பிஷன் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னு சொன்னா அவருடைய ஒரு எதிர்நோக்கு, அவருடைய விருப்பம், வாஞ்ச, எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய ஒரு குறிக்கோள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் வரலன்னா கூட உமது அடியானாகிய கிம்காம் உம்மோடு கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும். ஒரு ரிக்வெஸ்டும் வைக்கிறார், உமக்கு எது நல்லதா இருக்குதோ அதை செய்யுங்க, உம்முடைய அடியானாகிய என்னுடைய மகன் கிம்காம் கூட வருவான். அதுதான் இன்னைக்கு முதல்ல கிம்காம் இஸ் an ambition. அதுதான். ரெண்டாவது, தாவீது ராஜா கிம்காமை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அவன் என்னோடு கூட வரட்டும். ராஜாவாக இருக்கிறாங்க, விடாய்த்து போய் அப்பதான் ஜெயம் எடுக்கிறாங்க. யாரையும் கூட்டின்னு போயிட முடியாது, அறிமுகமாகவங்கள்ட்ட பழகவே முடியாது. என் பக்கத்துல யாராவது ஒருத்தர், அறிமுகம் இல்லாத ஒருத்தர் எங்க வந்து உட்கார்ந்தாலும் நான் ஒரு 2 தடவை திரும்பி பார்ப்பேன். இவன் ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான், இவன் யாரு? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட இருக்கட்டுமே, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கட்டும், ஒரு பொது கூட்டத்துல இருக்கட்டும், சர்ச்சில் இருக்கட்டும், யாரும் அறிமுகமாகாதவன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான்,
இல்லை என்னோட கூட நடந்து வரான்னு வச்சுக்கோங்க, 2 தடவை திரும்பி பார்ப்பேன். சஸ்பிஷனோட தான். உண்மையில அதான். யாரு அவன்? என்னத்துக்காக வந்திருக்கான்? நம்மகிட்ட பேச போறானா? இல்லைன்னா அவன் எங்கேயோ உட்காந்துருக்கானா? அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையே. கிம்காம் சம்மந்தம் இல்லை. பர்சிலாவை தான் கூப்பிட்டாரு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பர்சிலா சொல்றாரு கிம்காம் கூட வருவான். தாவீது ராஜா உடனே சொல்லிட்டாரு, அங்க கிம்காம் கூட வரட்டும். நான் கூட இல்லாதவனுக்கே நானே அப்படி இருந்தேன்னா, தாவீது ராஜா அப்பதான் அவங்க பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வராங்க. அப்சலோம் பிரச்சனையிலேருந்து கூட வரட்டும்னு சொல்லி ஒரு மனுஷனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு ஒருவேளை நானும் நீங்களும் அறிமுகம் ஆகலைன்னா கூட கிம்காமை போல இருக்கிறதுனால, பிதாவானவர் உங்களை ரெக்கமெண்ட் பண்றதுனால, இயேசுவாகிய தாவீது ராஜா, தாவீதின் ராஜாவின் குமாரன் உங்களையும் இன்னும் கூட வரட்டும் சொல்றாரு. கூட வரட்டும், என்னோட இருக்கட்டும், என்னோட கூட இருக்கட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, உம்முடைய வார்த்தையின்படி அவனுக்கு செய்வேன். என்னுடைய வார்த்தையின்படி செய்வேன் இல்ல, கிம்காமுடைய வார்த்தையின்படி செய்வேன் இல்ல. அந்த வார்த்தை பாருங்க, பர்சிலாவுக்காக செய்கிறது, பர்சிலாவுடைய வார்த்தையின்படி அவனுக்கு செய்வேன். அதுதான் அங்க காரியம். இந்த மாசம் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு செய்வார். இந்த மாசத்துல உங்களுக்கு வேலை வேணும்னா வேலை, சம்பளம் வேணும்னா சம்பளம், சமாதானம் வேணும்னா சமாதானம், சந்தோஷம் வேணும்னா சந்தோஷம், பிள்ளைகளுக்கு திருமணம்னா திருமணம். ஆனா நீங்களும் நானும் அவரோடு கூட போகணும்னு சொல்லி விரும்புகிறார். கூட வரட்டும், கூட அழைத்து செல்கிற அக்செப்டன்ஸ். The Lord will accept you. அவன் என்னோடு கூட வரட்டும், கிம்காம் என்னோடு கூட வரட்டும். 2வது காரியம் அதுதான், கூட வருகிற ஒரு சூழ்நிலை. 3வது 40வது வசனத்துக்குள்ளாக போலாம். கிம்காம் தாவீது ராஜாவோடு கூட கடந்து போனான். அதுதான் he accompanied, accompanying kingdom accompanied. ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன், 2வது அக்செப்டன்ஸ், 3வது அக்கம்பனையன்ஸ் இல்லைன்னா அஷூரன்ஸ். அக்கம்பனையிங் கூட போகிறது. கிம்காமும் ஒத்துக்கணும் இல்ல. பர்சிலாவின் விருப்பமாக காணப்படலாம், தாவீது கூட அதுக்கு ஒத்துக்கொள்ளலாம். கடைசியாக கூட போறதும் போகாததும் கிம்காம் கையில தான் இருக்குது இல்லையா? கிம்காம் தாவீதோட போறதும் போகாத இருக்கிறதும் கிம்காம் கையில தான் இருக்குது. கிம்காம் ஒரே வார்த்தையை சொல்லியிருக்கலாம், இல்ல எங்க அப்பா மீண்டுமா மக்னாமிக்கு போறாரு, மீண்டுமா கிலெயாத் தேசத்துக்கு போறாரு, நான் என் தகப்பனாரோட தான் இருப்பேன், எங்க அப்பாவோட தான் இருப்பேன், பர்சிலாவோட தான் இருப்பேன், தாவீது ராஜாவோட போக மாட்டேன். அவர் எப்படி என்ன வச்சிருப்பாரு, அடிமைப்படுத்துவாரா என்னன்னு எனக்கு தெரியாது, எப்படி அவர் என்ன நடத்துவாருன்றது தெரியாது. பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை, தாவீதின் மீது பெரிய ஒரு நேசம். கடந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீதரோட ஒரே ஒரு மனுஷனுக்கு 2 பாதை. ஒன்னு பர்சிலாவோட மக்கினாயிமுக்கு போறதுக்கு ஒரு பாதை, இன்னொன்னு தாவீது ராஜாவோட சேர்ந்து எருசலேமுக்கு வருகிற ஒரு பாதை. சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். இருக்கிற தேசத்திலே இருக்கலாமா, இல்ல நேபுகாத்நேசாரை பின்பற்றி அடிமைத்தனத்தின் பாபிலோனுக்கு போலாமா, சிறைப்பிடித்தப்பட்ட பாபிலோனுக்கு போலாமா. தானியேலுக்கு ஒரு சூழ்நிலை. ரூத்து அது மாதிரிதான், மோவாப் தேசத்திலே இருந்துடலாமா, இல்ல எருசலேமுக்கு மாமியாரை பின்பற்றி போகலாமா, ஒரு சூழ்நிலை வந்தது. இங்க கூட ஒரு பர்சிலாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. பர்சிலாவின் மகனாகிய கிம்காமுக்கு பர்சிலாவை பின்பற்றி மக்னாயிமுக்கு போயிடலாமா, இல்லைன்னு சொன்னா மீண்டுமாய் எருசலேமுக்கு தாவீது ராஜா முன்பின் அறியாத ஒரு ராஜாவோட போகலாமா. பாத்தீங்கன்னா அங்க ராஜாவோட. இன்னைக்கு உனக்கு ஒரு தீர்மானம், உலகத்துல இருக்கலாமா, உலகத்தின் வேஷம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் போராட்டங்கள், இதுலயே இருந்து தவிக்கலாமா, இல்ல கிறிஸ்துவோட கூட நித்தியத்துக்குள்ளாக இருக்கலாமா. ஒரு கேள்வி வருது இல்ல, ஒரு கேள்வி வருது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கிம்காமை போல அழைத்திருக்கிறார் பிரியமாக. பர்சிலாவை அல்ல, கர்த்தர் அங்கே தாவீது ராஜாவை தெரிந்து கொண்டார். He accompanied King David. அதான் காரியம். 3 காரியங்கள் பிரியமானுள்ள, ஆம்பிஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அஷூரன்ஸ், இல்லைன்னா அக்கம்பனை. 3 காரியங்கள் பிரியமானுள்ள. கூட வருவான்.
என்னோடு கூட வருவான், கூட வரட்டும், கூட கடந்து போனான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி. கிம்காம் என்ற ஒரு பேரை ஆண்டவரே பைபிள்ல நாங்க வேற எங்கேயும் பார்க்கல, இந்த ஒரு இடத்துல தான் நாங்க பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கிம்காமை பத்தி பார்க்கும்போது. பர்சிலா கூட வரலன்னா கூட அவருடைய சந்ததி கிம்காம் அங்க போகிறதே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க சந்ததி அப்படியாக ஆண்டவரே பெற்றோரை மட்டும் பின்பற்றாம, அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அங்கேயே தான் நானும் இருப்பேன்னு சொல்லாதபடிக்கு தேவனை பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, சந்தானத்தின் மேல் என் ஆவியும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திரம். சுகந்த்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ஒரு வாலிப மகன், ஒரு 17 வயசு. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்காதனால கஷ்டப்படுறீங்க. ரிசல்ட் வந்துடுச்சு, அட்மிஷன்ஸ் வரல, ஆனா நீங்க கடந்து போவீங்கன்னு தேவன் சொல்றாரு. யூ ஆர் அக்செப்டட் பை த லார்ட். சுகந்த், நீ ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப சென்சிட்டிவ். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு பாலினை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி. பாலின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ப்ராப்பர்ட்டிஸ், லேண்ட்ஸை நீங்க வாங்குவீங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு மோசஸ் மோரிஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் மகனே. உங்க பேர் மோரிஸ், ஆனா உங்களை எல்லாமே மோசஸ் மோரிஸ்ன்னு கூப்பிடுறாங்க. உங்க தாத்தா பேரையும் சேர்த்து வச்சு கூப்பிடுறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பைக்கு கேட்டுன்னு இருக்கிறீங்க அப்பாட்ட. தேவன் சொல்ற காரியம் அப்பாட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு வயசு வந்துடுச்சு, உங்களுக்கு பைக் ஓட்டுற டைப்பு தான், நீங்க பைக் ஓட்டுற ஏஜ் தான் உங்களுக்கு. இப்போ நீ தேவன் சொல்ற காரியம், உங்க ரிக்வஸ்ட்டை எழுதி பைபிள்ல வச்சு ஜெபிங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. தேவனுடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ளாக ஒப்படுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு சோஃபியாவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்குது மகளே. ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் நீ ஒன்று வாங்குற. கர்த்தர் சோஃபியாவுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அனிதா, கர்த்தர் நீ கற்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் வைக்கிறார். அனிதாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ கற்பம் தரிப்ப. கர்த்தர் இன்னைக்கு அனிதாவை கற்பம் தரிக்கும்படியாக அடுத்த மாசத்துல நீ வரும்போது நல்ல ஒரு செய்தியோட வருவ அனிதா. கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக எல்லா தடைகள் நீங்குது. ஃபேப்பிள் அண்ட் ட்யூப்ல இருக்கிற எல்லா தடைகள் நீங்குது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. டீனா, கர்த்தர் டீனாவை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நீங்களும் சொல்றீங்க எனக்கும் கற்பத்துல பல பிரச்சனைகள், கர்த்தர் இன்னைக்கு கற்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். திருமுருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு ஒரு சொந்தமாக ஒரு கடை வைக்கிறதுக்கு உனக்கு கீழாக 4 பேர் கொடுக்கப்படுவாங்க போட்டோ ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு. ஒருத்தர் போட்டோ, ஒருத்தர் வீடியோ, ஒருத்தர் போய் வெளியெல்லாம் கவர் பண்றதுக்கு, ஒருத்தர் அங்க இருக்கிறத ப்ராசஸ் பண்றதுக்கு 4 பேர் உனக்கு கொடுக்கப்படுறாங்க. 10,000 ரூபாய் சம்பளத்துல நீ வச்சுப்ப. கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த மாசம்லாம், அடுத்த வருஷம்லாம் நீ எங்க இருக்கிறனே தெரியாது. எங்க இருந்தாலும் சரி, எம்பிடிக்கு மட்டும் நீ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. எல்லா பொருளாதார நெருக்கடிகள் மாங்குது. உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல இனோவாவை தரத்துக்கு கொடுக்கறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. சாலமன் கிறிஸ்டபர், கர்த்தர் ஒரு பெயரை பார்க்கிறேன். சாலமன் கிறிஸ்டபர், கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய பாடல் திறமைகள், உன்னுடைய ஊழியத்தின் வாஞ்சைகள் நிறைவேறப்படுகிறது மகனே. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். AAAT அப்படின்னு சொல்லி அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம். செப்டம்பர் மாதத்துல ஒரு பைபிள் எக்ஸாம், குவிஸ் இல்ல, பைபிள் எக்ஸாம் 3 மணி நேரம், காலையில 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சால்மன் அண்ணன் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் அதை செய்துன்னு இருக்கிறாங்க. அதுக்கு ஆயத்தமாகுங்க. உங்களுக்கு பைபிள் போர்ஷன்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கப்படும். நேரடியாக நான் பார்க்குறவங்க நேரடியாக நான் ஹார்ட் காப்பி கொடுக்குறேன். நேரடியாக பார்க்க முடியாதவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம். அதில் இருக்கிற போர்ஷன்ஸில் நல்லா கவனமாக நோட்ஸ் எடுத்து ஆயத்தமாகுங்க. ப்ரைஸ் முக்கியம் கிடையாது, யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அது இல்லை. எனக்கு நீங்கள் பைபிள் புரிஞ்சுக்கணும், அதுதான். பைபிள் படிக்க வைக்கணும். அதை படித்து வச்சுட்டாலே எனக்கு என் ஊழியத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு. அதுக்காக நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆயத்தமாகுங்க. நல்லா ஆயத்தப்படுத்தி அன்னைக்கு ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு எழுதணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரெண்டாவது ஒரு காரியம், இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான மகன் மிஸ்டர் ராஜா பெஞ்சமின், அருமையான மகள் மிஸ்ஸஸ் ஷீபா ராஜா, அவருடைய பிள்ளைகள் அடாரா, அடாஷா, இன்னும் அவங்களுடைய அன்பு மகன் ஜோனத்தான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 4 ப்ரோக்ராமை கண்டினியூஸாக ஸ்பான்சர் பண்ணுறது கர்த்தருக்கு, ஷீபாவுக்கும் ராஜாவுக்கும் கிருபை கொடுத்தார். கடைசி 3 ப்ரோக்ராமும் இந்த ப்ரோக்ராமும் சேர்த்து 4 ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக பிள்ளைகள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய பலனை தருவாராக. கர்த்தர் ஷீபாவையும் அவளுடைய ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய 3 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக.
இன்னும் எத்தனை பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ராஜாவுடைய வேலையில, அவருடைய ஊழியத்துல நிறைய தாளந்துகள் அந்த மகனுக்கு கத்தர் கொடுத்திருக்காரு. ரொம்ப அடக்கம் நிறைந்த, ரொம்ப நம்ம சொல்ல வெளியே காட்டிக்காத ஒரு பையன். அப்படிதான் நான் பார்த்த வரைக்கும், அவன் என்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த மாதிரி தான். எதையும் வெளியே காட்டிக்கவே மாட்டாரு. ஆனால் ஃபுல் டேலண்ட்ஸ், நிறைய காரியங்கள் உண்டு உள்ள. எல்லாத்திலையும் நல்ல திறமை வாய்ந்த ஒரு மகன். கத்தர் அவரையும் அவருடைய தாளந்துகளையும் வர்த்திக்க பண்ணி அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். அதுதான் ராஜாவுடைய தாளந்தெல்லாம் அவன் உலகத்துக்கு பயன்பட்டு என்னங்க ஆக போகுது? சில லட்சங்கள் அவர் சம்பாதிக்கலாம், அது பத்தி எனக்கு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரும் அவர் குடும்பமும் பயன்படணும். அப்படி பயன்படுவாரு. ஒரு சொல்லப்போனா ஒரு கிம்காம போல இருப்பாருன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. God bless you. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்போதும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக என்னை தரைமட்டும் தாழ்த்துகிறேன். தேவனுடைய சத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதனுடைய தலைப்பு வேகமாய் ஓடுகிற ஆசகேல். ஆசகேல் த ஃபாஸ்ட் ரன்னர். வேகமாய் ஓடுகிற ஒரு ஆசகேல் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதாகம புருஷரை பற்றி அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். செருயா என்பவருக்கு, அதாவது இந்த யோவாப், அபிஷாய், ஆசகேல் 3 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த சுரியா யார் என்றால் தாவீதுடைய சகோதரி. அவருடைய பிள்ளைகள் தான் இவர்கள் 3 பேர். தாவீது ராஜா இந்த யோவாபுக்கும் இந்த அபிஷாய்க்கும் ஆசகேலுக்கும் தாய்மாமாவாக இருந்தார். அவர்களுக்கு தாவீது ராஜாவுக்கு தளபதிகளாக, முக்கியமான யுத்த வீரர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்தார்கள். மொத்த இராணுவத்துக்கும் யோவாப் தளபதியாக இருந்தார். அபிஷாய் ஒரு டிவிஷனுக்கு தளபதியாக இருந்தார். ஆசகேல் ஒரு டிவிஷனுக்கு தளபதியாக இருந்தார். 3 முக்கியமான நபர்கள் இவர்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான வேத புருஷர்கள் இவர்கள். இந்த ஆசகேலை பற்றி அதிகமாக நாம் தியானிப்பதில்லை என்றாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததினால் அதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆசகேல் யார்? அவருடைய சிறப்புகள் என்ன? த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆசகேல். அதை பற்றி சில குறிப்பு இதில் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18 இருக்கிறது பாருங்க. ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாக அதில் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 2:18 சொல்லப்பட்டிருக்கிறது, செரியாவினுடைய 3வது குமாரன் தான் இந்த ஆசகேல். முதலாவது சகோதரன் யோவாப், 2வது ஆசகேல், 2வது அபிஷாய், 3வது ஆசகேல். யோவாபுக்கும் அபிஷாய்க்கும் இளைய சகோதரன் தான் இந்த ஆசகேல். 3வது அதில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல ஆசகேல் ஓடுகிறவனாயிருந்தான். ஒரு கலைமான், ஒரு கெசல் எப்படி ஓடுமோ அவ்வளவு வேகமாக ஓடுகிற ஒரு ஓட்டக்காரன் அவர். ஒரு யுத்த வீரன், ஒரு இராணுவ வீரன், ஒரு தளபதி. மிகவும் வேகமாக ஓடுகிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரு 4வது குறிப்பு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பியாகிய ஆசகேல் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பராக்கிரமசாலி, எ வேலியன் மேன், ஒரு பராக்கிரமசாலி. இராணுவத்தில் இருந்த முக்கியமான பராக்கிரமசாலிகளில் ஒருவராக இந்த ஆசகேல் இருந்தார் என்று இதுல 1 நாளாகமும் 11:26 சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது ஒரு குறிப்பு 1 நாளாகமும் 27 1ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது. அந்த 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ராஜாவை பராமரிக்கும்படிக்கு, அவரோடு கூட எருசலேமில் அவரோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு 12 மாதத்துல ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டிவிஷன், அதாவது ஒரு படைப்பிரிவு அவரோடு கூட சேவிக்கும். அதுக்கு ஒரு தளபதி இருப்பார். அந்த ஒவ்வொரு பிரிவிலையும் 24,000 பேர் இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அதற்கு ஒரு தளபதி நியமிக்கப்பட்டிருந்தார். இதுல
அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 27:4 சொல்லுகிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 4வது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே, அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 24,000 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவினுடைய தளபதியாக இந்த ஆசகேல் இருந்தார். அவர் மரித்து போன பின்பு அவருடைய மகனாகிய செப்தியா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த குறிப்புகள் வேதத்திலே ஆசகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆசகேலுடைய வேகமான ஒரு துவக்கமும் விவேகமற்ற ஒரு முடிவும். த ஃபாஸ்ட் பிகினிங் ஆஃப் ஆசகேல் அந்த எண்ட் ஆஃப் ஆசகேல். ஒரு வேகமான துவக்கம் உடையவர் அவர். ஒரு துடிப்பான ஒரு மனிதர் இந்த ஆசகேல். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17லிருந்து 23 வரைக்கும் மற்றும் 32ஆம் வசனங்களில் அவரை குறித்து ஒரு சில காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு யுத்தத்தை குறிக்கிறது. தாவீது ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருந்தார் 7 வருஷம். சவுல் மரித்த பின்பு அவருடைய மகனாகிய இஸ்போசேத்தை சவுலுடைய தளபதியாகிய அப்னேர் ராஜாவாக்கி அவர் தளபதியாக இருந்தார். இஸ்ரவேலை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். தாவீது ராஜா யூதா கோத்திரத்தையும் பென்னிமீன்ல ஒரு பகுதியை மாத்திரம்தான் அவர் ஆண்டு கொண்டிருந்தார். கொஞ்சம் பேர் பென்னிமீன்லேருந்து அவரோட இருந்தாங்க. இது எல்லாமே இஸ்ரவேலுடைய 11 கோத்திரங்களும் சவுலுடைய மகனாகிய இஸ்போசத்தை சார்ந்திருந்தார்கள். அப்னேர் அவர்களுக்கு தளபதியாக இருந்தார். ஒரு நாள் அந்த தளபதியாகிய அப்னேர் சவுலுடைய, அதாவது இஸ்போசேத்தினுடைய இராணுவத்தை அழைத்து கொண்டு வந்து கிபியோனுக்கு வந்தார். இதை கேள்விப்பட்ட தாவீதினுடைய தளபதியாகிய யோவாப் தன்னோடு கூட இராணுவத்தை கூட்டு கொண்டு போய், அதோடு கூட அபிசாயும் இருந்தார், ஆசகேலும் இருந்தார், அவருடைய டிவிஷன் அந்த படைப்பிரிவுகளும் இருந்தது. அவர்கள் வந்து மகனாயிமிலே வந்தார்கள். மகனாயிமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் கிபியோனுக்கு வந்து ஒரு குளத்தண்டையிலே ஒரு புறத்திலே அவர் அப்னேருடைய கூட்டமும் இன்னொரு புறத்திலே யோவாபுடைய கூட்டமும் நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் சொன்னார், வாலிபர் நமக்கு முன்பதாக சிலம்பம் பண்ணட்டும் என்று. உடனடியாக 12 பேர் வந்தார்கள். 12 பேர் 2 பக்கத்திலே இருந்து வந்து ஒருவரை ஒருவர் முடியை பிடித்து ஒருவரை ஒருவர் குத்தி மடிந்து போனார்கள். ஈட்டினால் குத்தி மடிந்து போனார்கள் பட்டயத்தினால. இப்படி உடனடியாக யுத்தம் கலந்து விட்டார்கள். 2 பிரிவும் யுத்தம் பண்ணிட்டு அதுல தாவீதினுடைய சேவகர்கள் மேற்கொண்டார்கள். யோவாபும் அவருடைய படைப்பிரிவும் அப்னேருடைய படைப்பிரிவு மேற்கொண்டு விட்டது. யுத்தம் கலந்தது. 360 பேர் சவுலுடைய படைப்பிரிவிலே மடிந்து போனார்கள். தாவீதுடைய பகுதியிலே 20 பேர் மாத்திரம், 19 பேர் ஒரு ஆசகேல் மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நடந்த ஒரு சம்பவம். இப்போ இந்த நேரத்துல ஆசகேலுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த 17ஆம் வசனத்துல கடுமையான ஒரு யுத்தம் துவங்கிற்று. 18ஆம் வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல, வேகமாக ஓடுகிற ஒரு ஆசகேல். இந்த ஆசகேல் ஒரு காரியம் செய்தார். அப்னேர் ஓடுவதை பார்த்து யுத்தம் மழத்திலே சவுலுடைய வீரர்கள் தாவீதினுடைய வீரர்களுக்கு முன்பதாக மடிந்து போகிறதை கண்டு அப்னேர் ஓட்டம் பிடித்தார். அதை பின்தொடர்ந்து ஆசகேல் துரத்தி கொண்டே போனார். அவர் வேகமான ஒரு ஓட்டக்காரனாக இருந்தபடினால் அப்னேரால் தப்பிக்கவே முடியவில்லை. அந்த புறம் வலதுபுறமும் இடதுபுறம் அவரை ஓட விடாமல் எங்கேயும் தப்பிக்க முடியாதபடி ஆசகேல் துரத்தி கொண்டே போனார். ஒரு கட்டத்தில் அப்னேர் திரும்பி பார்த்து அவரை பார்த்து கேட்டார், நீ யோவாபினுடைய தம்பியாகிய ஆசகேல் அல்லவா? ஆமாம் என்று இவர் சொன்னார். அப்பொழுது அப்னேர் சொன்னார், நீ வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் போய் வாலிபரில் ஒருவனை உரிந்து கொள், வேற யாரையாவது போய் யுத்தம் பண்ணு, என்னை பின்தொடர்ந்து வராதே, நான் ஏன் உன்னை தரையோடு வெட்ட வேண்டும் என்றார். ஆனாலும் ஆசைகள் நான் உன்னை விடமாட்டேன் என்று திரும்பவும் துரத்தினான். திரும்பவும் அப்னேர் திரும்பி பார்த்தார். உன்னை நான் வெட்டி போட்டா பின்பு சகோதரனாகிய யோவாபை எப்படி நான் முகத்திலே எப்படி முழிப்பேன், ஆகவே நீ கடந்து போ என்று சொன்னார். அவர் கேட்கவில்லை. அப்பொழுது அவர் எதிர்பாராத நேரத்தில் அப்னேர் தன்னுடைய ஈட்டின் பின்புற அலகினாலே அவரை குத்தி போட்டார். ஆசகேலுக்கு முதுகு வழியாக அது புறப்பட்டு, நெஞ்சில குத்தி முதுகு வழியாக அது புறப்பட்டு விட்டது. அவர் அங்கே மடிந்து செத்து போனார். இதுதான் ஆசகேலுடைய முடிவாக இருக்கிறது என்று வேதம் அங்கே சொல்லி இருக்கிறது பாருங்கள். அவரை எடுத்து போய் அந்த வசனத்தில் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 2:32 அவரை எடுத்து கொண்டு போய்
பெத்லெகேமில் இருக்கிறவருடைய தகப்பனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆசகேலுடைய காரியம் முடிவு போயிற்று. மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். பின் விளைவுகள் என்ன? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27 மற்றும் 30ஆம் வசனத்துல அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது அப்னேரை தாவீது அழைத்து அனுப்பினார். இஸ்போசேத்து மடிந்து போய்விட்டார், சவுலுடைய மகன். இப்பொழுது அப்னேர் தாவீதை பார்க்க வருகிறார், தாவீதோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று. அவர் தாவீதை பார்த்துவிட்டு திரும்பி போன பொழுது அங்கு இராத யோவாப் அதை கேள்விப்பட்டு அவர் திரும்பவும் அப்னேரை அழைத்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்ப அவர் திரும்பி வந்தார். அப்னேர் திரும்பி வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடந்தது. யோவாப் தம் தம்பியாகிய ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்குவதற்கு அப்னேர் அவரை வெட்டி போட்டதை மனதில் வைத்து தந்திரமாக அவரோட பேசுகிறவரை போல ஒலிமுக வாசலுக்கு பண்டையிலே அழைத்து கொண்டு போய் அவரை கவனிக்காமல் இருக்கும்போது அவர் தன் பட்டயத்தை எடுத்து குத்தி போட்டார். அங்கே அப்னேர் மடிந்து போய்விட்டார். இது ஒரு பழி வாங்குதலான சம்பவம். முதலாவது சம்பவம் யுத்த காலத்து சம்பவம். யுத்தத்திலே அப்னேரை பின்தொடர்ந்த ஆசகேலே அவர் வெட்டி போட்டார், குத்தி போட்டார். அது யுத்தத்தில் நடந்த யுத்தம். ஆனால் இது அப்படி அல்ல, இது பழி வாங்குதலாக மாறிவிட்டது. வசனம் 30 சொல்லுகிறது, அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொண்டது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரன் அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலாக தாவீது ராஜா தன்னுடைய முதிர் வயதிலே தன் மகனாகிய சாலமோனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கின பின்பு அவரிடத்துல சில காரியம் சொல்லும் பொழுது யோவாப் சமாதான காலத்துல யுத்த காலத்து ரத்தத்தை சிந்திவிட்டார் என்று 1 ராஜாக்கள் 2:5-6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ அவருக்கு சரி கட்ட வேண்டும். அது ராஜாவினுடைய நீதி, தேச சட்டம். யுத்தம் இல்லாத நேரத்துல ஒருத்தனை ஒருவர் கொல்லும் போது அது சமாதான காலத்துல நடந்த கொலையாக கருதப்படும். அப்படி செய்யப்பட்டது. பெனாயாவுக்கு அவருக்கு சாலமன் கட்டளை கூட அவர் யோவாபை கொன்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பின் விளைவு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஆசகேல் அன்றைக்கு அப்னேரை பின்தொடராமல் இருந்திருந்தால், அப்னேர் அவரை எச்சரித்த பொழுது அதை கேட்டு விவேகமாக முடிவை மாற்றி இருந்தால் இந்த சம்பவம் நடந்தே இருக்காது. பாருங்க, இவ்வளவு காரியங்கள் நடந்தே இருக்காது. ஆசகேலும் அடிந்திருக்க மாட்டார், அப்னேர் அவரை குத்தி இருக்க வேண்டியது வந்திருக்காது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் யோவாப் அதை மனதிலே வைத்து அப்னேரை பழிவாங்கி இருக்க வேண்டியதும் வராது. பின்பு யோவாபை சாலமோன் ராஜா கொல்ல வேண்டியதும் வராது. இவ்வளவு காரியங்களுக்கு ஒரு மூல காரணமாக கொஞ்சம் நிதானிக்காமல் ஆசகேல் நடந்து கொண்ட ஒரு சம்பவம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. The end of a matter is better than its beginning. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். துவக்கம் ஒன்று இருக்கிறது, ஒரு காரியத்தை துவக்கி விட்டோம், முடிவு எப்படி அதுதான் பார்க்கணும். அப்னேரை பின்தொடர்ந்து ஆசகேல் ஓட ஆரம்பித்தார், துரத்தி கொண்டே போனார். நன்றாகத்தான் இருந்தது, ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங், வேகமான ஓட்டம். அவரை வலதுபுறம் இடதுபுறம் விடவே இல்லை, நன்றாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்னேர் திரும்பி பார்த்து அவரை எச்சரித்தார். அவர் இன்னும் பலசாலி ஆசகேலை விட. அவருக்கு அந்த வாய்ப்பும் அமைந்தது. திரும்பி போய்விடு, என்னை பின்தொடராதே என்று சொன்ன பொழுது அவர் கேட்கவில்லை. அவர் ஈட்டியினால் குத்தி போட்டார், அவர் மரித்து போனார். ஆசகேலுக்கு முடிவு வந்து விட்டது. 24,000 பேருக்கு ஒரு படைப்பிரிவுக்கு தளபதி அவர், வேகமாக ஓடுகிறவர், இஸ்ரவேலுடைய தாவீது ராஜாவினுடைய தளபதியாகி யோவாபினுடைய தம்பியாக இருந்தவர். ஆனால் அந்த நேரத்துல கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து சரி என்று அப்னேரை விட்டு விட்டு விலகி இருந்தால் அவர் இன்னும் வாழ்ந்திருக்கக்கூடும். இப்பொழுது அவருடைய மகனாகிய செப்தியா அந்த பதவிக்கு வர வேண்டியதாயிற்று. அவர் இளம் வயதிலே ஆசகேல் மரித்து போனார். யோவாப் பழி வாங்கி விட்டார், அப்னேர் மரித்து போனார். அப்புறம் அதற்கு பதிலடியாக திரும்பவும் பழையபடி அந்த யோவாபும் கொல்லப்பட்டு விட்டார். இவ்வளவு பின்விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் நிதானமாக நடக்க வேண்டும் என்று வேதம் இதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறது. உலக ஓட்டத்துல நாம் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். நமக்கு பலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது என்று நினைத்து தீர்மானித்து எதிரினுடைய பலத்தை அறியாமல் காரியங்களை செய்ய போகும்போது தவறான சில விளைவுகள் வந்துவிடும். பழிக்கு பழி வாங்குவோம் என்று போகும்போது அது திரும்ப நம்மீது திரும்பிவிடும். இந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு பாடமாக இது இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆசகேல் ஒரு வேகமான ஓட்டக்காரனாக இருக்கலாம், நீங்களும் ஒருவேளை அப்படி இருக்கலாம்.
ஆனால் எல்லா நேரங்களிலும் காரியம் நமக்கு சாதகமாக இராது என்பதையும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நாம் விவேகமாக நடக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனை பெற்று நடக்க வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. இது உலக ஓட்டம். இதுல இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஓட்டம் என்று இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ரன்னிங். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரன். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து வேதத்தை சொல்லியிருக்கிறார். சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அந்நாளிலே எனக்கு தருவார், உங்களுக்கும் அதை தருவார் என்ற ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். ஆசகேலை போல நம்முடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து போகாதபடிக்கு தேவனுக்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவோம். உலகத்துக்காக ஓடி வீணாக மரித்து போக வேண்டாம். வீணாக வியாதிப்பட வேண்டாம். பாவ வாழ்க்கையில ஈடுபட்டு வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம். நல்ல போராட்டத்தை தேவனுக்காக போராடி ஓட்டத்தை சமாதானமாய் முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு தேவனிடத்தில் போய் சேரும் பொழுது நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை தந்தருளுவார். இதைத்தான் பவுல் வலியுறுத்துகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24, 25, 26 வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 24 வசனத்துல சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓட்டம் நிச்சயமில்லாததாக இருக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஓடுகிறோம். நம்ம ஒரு லக்கு வைத்து ஓடுகிறோம். இதெல்லாம் எனக்கு வேணும். ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வாகனம் வேணும், என்னென்ன காரியங்கள் என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்கு நடக்கணும். ஒரு லட்சியம் இருக்க வேண்டியதுதான். நல்லதுதான். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். அதே நேரத்துல அதையும் தாண்டி ஆவிக்குரிய ஒரு லக்கு வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பாருங்கள். அந்த 1 கொரிந்தியர் 9:25 பவுல் சொல்லுகிறார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஒரு பந்தயத்தில் ஈடுபடுகிறவர்கள், ஒரு கிரிக்கெட்லேயோ ஒரு ஓட்ட பந்தயத்திலேயோ ஒரு மாரத்தான் ஓட்டத்திலேயோ போகிறவர்கள் லக்கு வைத்திருப்பார்கள். மாம்சத்துக்கென்று ஓடுகிறார்கள். அதில் ஜெயித்து ஒருவன் பந்தயத்தை பெற்றுக்கொள்வான். ஆனால் நாமோ அப்படி இருக்க முடியாது. அழிவில்லாத, அவர்களுக்கெல்லாம் ஒரு அழிவுள்ள கிரீடம், ஒரு தங்க கிரீடம் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். ஆனா நாமோ அப்படி இருக்க முடியாது. அழிவில்லாத கிரீடமாகிய பரலோகத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த 26 வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த ஓட்டத்தை தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்றதில்லை. ஆகாயத்தை பார்த்து காத்துல அடித்து என்ன நடக்க போறது? ஒண்ணுமே நடக்காது. நிச்சயம். நான் ஓடுகிற ஓட்டம் எங்கே போய் சேரும்? ஒரு நிச்சயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். செட் அ கோல். உங்களுக்கு என்று ஒரு உலகத்துல ஓட்டத்துல வைத்திருக்கிறோம் அல்லவா? வாழ்க்கையில இதெல்லாம் நாம் அச்சீவ் பண்ண வேண்டும் என்று. அதோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பகுதி, அதை இணைத்துக் கொள்ளுங்கள். வெறும் உலகத்துக்காக ஓடி முடிக்கிற ஓட்டம் ஆசகேலை போல போய் முடிந்துடக்கூடாது. ஆசகேல் பரலோகத்தில் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அது வேற. ஆனா உலக ஓட்டத்துல அவர் தன்னுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போயிற்று. அவருடைய ஆயுசு நாட்கள் இன்னும் இருந்திருக்க வேண்டும். இன்னும் நிறைய சாதித்திருக்க வேண்டும். யோவாபுடைய கடைசி தம்பி தான் அவர். ஆனால் அந்த ஆயுசு நாட்கள் குறுகி போயிற்று. உலக ஓட்டத்திலையும் தவறான பாதையில ஓடி அல்லது தவறான முடிவு எடுத்து நம்ம அழிந்து போகக்கூடாது. அதை விட முக்கியமானது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு கோலை செட் பண்ணி இணைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு பக்கம் உலகத்துல ஓடிக்கொண்டிருந்தாலும் 70-80 வருஷம் தான் ஓட்டம். ஆவிக்குரிய ஒரு லக்கை வைத்து கொண்டே ஓடணும். தேவன் என்ன சொல்கிறார்? அவருக்காக என்ன செய்யணும்? வாழ்க்கையில லக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஓடும்போது தான் பரலோக ராஜ்யத்தை நாம போய் சேர முடியும். மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தி தேவனுக்காக அந்த ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 26 வசனத்துல, அதெல்லாம் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்திலே அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். நம்முடைய ஓட்டம் நிச்சயமில்லாததாக இருக்கக்கூடாது. ஒரு நிச்சயத்தை வைத்துக் கொள்வோம். ஒரு லக்கை வைத்துக் கொள்வோம். பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய லக்கு. தேவன் தான் நம்முடைய லக்கு. இந்த உலக ஓட்டத்துல உலகத்துல சில காரியங்களை செய்து கொண்டோம், இன்னொரு பக்கம் தேவனுக்கான காரியங்களையும் செய்து கொண்டோம். நம்முடைய ஓட்டத்தை ஒரு நிச்சயமுடையவர்களாக முடிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, நான்
தேவனுடைய நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தருவார். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார் பாருங்க. நீதியுள்ள நியாயாதிபதி ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் லக்கு. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று திருப்தியோடு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு அவரோடு போய் சேர நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 70 வருஷமோ 80 வருஷமோ நல்ல நிம்மதியாக வாழணும். தேவனுக்காக அநேக காரியங்களை செய்யணும், பிரயாசம் எடுக்கணும். அது ஒரு போராட்டமாக இருக்கலாம். தேவன் கூடவே இருந்து உதவி செய்து நம்மை நடத்துவார். முடிவிலே நித்திய ராஜ்யத்தை அடைவோம். ஆசகேல் ஒரு சிறந்த ஓட்டக்காரனாக இருந்தார். வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுவோம், தேவனுக்காக ஓடுவோம். வாழ்க்கையை சமாதானத்தோடு, நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு முடிப்போம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே தம்முடைய பரம ராஜ்யத்துக்கு நாம் போகும்போது கிரீடத்தை நம் தலை மீது வைப்பார். பொற்கிரீடம் சூடப்பட்டவர்களாய் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழுவோம். பிரியமானவர்களே, ஜபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்திலே அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன் என்று பவுல் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு அந்த கிரீடத்தை கொடுப்பார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஓட்டத்தை முடிக்கிற நாளிலே நம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதுவரையிலும் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நிச்சயம் இன்றைக்கு உண்டாகட்டும். உலக ஓட்டத்தை ஓடி அதிலே அவர்கள் மடிந்து போகாதபடிக்கு தங்கள் உலக ஓட்டத்தில் தேவனை இணைத்து கொண்டு, தேவனை ஒரு லக்காக வைத்துக்கொண்டு ஓட கிருபை தாரும். தேவனுக்காக காரியங்களை செய்ய, ஊழியங்களை செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை தாரும். நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது கிரீடத்தை கொடுப்பீராக. நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதை கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஆமென்.